வணக்கம். இப்போ வந்து அந்த ஜிஎஸ்டி ப்ரைஸிங் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக 28லேருந்து 18% வந்திருக்கு டூ வீலர்ஸ் எல்லாருக்குமே. ஸோ அதனால் வந்து கஸ்டமர்ஸ் கொஞ்சம் பெனிஃபிட் என்னென்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டில் வந்து ப்ரைஸ் கம்மியாகுதுங்க. ஸோ எங்கள்கிட்ட 6 வேரியண்ட் இருக்குங்க. இந்த 6 வேரியண்ட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ கஸ்டமர் அதை எல்லாமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ப்ரைஸ்க்காக வேண்டி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட வந்து இந்த 6 வேரியண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா R15 ஒன்று இருக்குது. R15 வந்து பார்த்திங்கன்னா படை ப்ரைஸிங் வந்து 212 இருந்தது, 212 இருந்தது. இப்போ 194 வந்திருக்கு. அதனால வந்து கஸ்டமருக்கு வந்து 17,000 பெனிஃபிட் வருதுங்க. MT15 வந்து 180 இருந்தது எக்ஸ்ஷோரூமு, இப்போ வந்து 165 இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 15,000 கம்மியாகுதுங்க. FZ டீலக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 149 இருந்தது, இப்போ 137. ஸோ ஆல்மோஸ்ட் 12,000 சில்லரை வந்து இப்போ கம்மியாயிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏராக்ஸ் ஸ்கூட்ரு மாடல் டாப் எண்ட் மாடல் அது வந்து 153 இருந்தது, இப்போ 141 ஆயிருக்கு. ஸோ கஸ்டமருக்கு வந்து 13,000 பெனிஃபிட் வருதுங்க. அதே மாதிரி ஃபேசினோ, ஸோ ஃபேசினோ வந்து 1,02,000 இருந்தது எக்ஸ்ஷோரூம், இப்போ 95 ஆகிடுச்சுங்க அப்ராக்சிமேட்டாக. ஸோ 8,500 டிஃப்ரென்ஸ் வருது. ரேசடார் ஸ்ட்ரீட் ரேலிங்கிற மாடல் வந்து பார்த்திங்கன்னா 93 இருந்ததுங்க, இப்போ வந்து 85க்கு வந்திருக்கு. ஸோ இதனால் கஸ்டமருக்கு பெனிஃபிட் வந்து 7,800 ஆல்மோஸ்ட் இந்த டிஃப்ரென்ஸ் வருது. இந்த 6 வேரியண்ட்டுக்கும் இப்போ அந்த அதான் வித்தியாசம். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே இப்போ வந்து ப்ரைஸ் லிஸ்ட் நாங்கள் வந்து இந்த எக்ஸ்ஷோரூம் சேஞ்ச் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் எல்லாமே வேரி ஆகும், ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே அது ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். இதை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் நாங்கள் சென்ட் பண்ணாங்கன்னா என்கொயரிஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஃபெஸ்டிவல் சீசன் வருதுங்கிறதுனால உங்களுக்கு புக்கிங்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்னு நான் எதிர்பார்க்குறேன் சார். இண்டஸ்ட்ரி எப்படி உங்களுக்கு டெவலப் பண்ண நினைக்கிறேன் சார்? இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்புனால அடுத்த சில மாதங்களுக்கு எப்படி பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? இப்போ நார்மலாக ஃபெஸ்டிவல் சீசனுக்குனாலே நார்மலாக பிஸ்னஸ் கொஞ்சம் பிக்கப் ஆகும். இப்போ இந்த ஜிஎஸ்டி குறைச்சிருக்கிறது வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வெயிட் பண்ணவங்க வாங்குறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். எம்ஆர்பி ரேட்டு ஒன்றும் அது மாதிரி அது மேனுஃபேக்சர் டிசைட் பண்ணுறது அது எதுவும் வரல இருக்கும். வெறும் ஜிஎஸ்டி ப்ரைஸிங் தான் கம்மியாக இருக்குது. இல்லை பொதுவான ஒரு ஒப்பீனியனாக இருக்குது, ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க அதனால் எம்ஆர்பி அதிகமாக வச்சுருக்காங்க. இல்லை அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் மாற்ற முடியாது. ஆமாம் இது வந்து ஓப்பன் தான் ஆக்சுவலாக. ஸோ எல்லாமே ஓப்பன் தான், அதனால் யாரும் வந்து அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ என்ன பெனிஃபிட் இருக்கோ அது கஸ்டமர் கண்டிப்பாக